அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே கோலையமெல்லாம் ஓங்குக. திருவருட் பிரகாச வல்லற் பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். அகவல் வரிகள் 701 702க்கு உண்டான உரை விளக்கம். சித்திர விசித்திர சிருட்டிகள் பல பல அத்தகை வகுத்த அருட்பெருஞ்சோதி. தெய்வ இயல்களில் எழில் என்பது சிறப்பான ஒன்றாம். கடவுள் என்பது ஒன்றே. அக்கடவுளின் அருளியல் தோற்றம் பலவாக வெளிப்பட்டு புறப்பிரபஞ்சத்தில் அனந்த வண்ண கவினோடு விளங்குகின்றதாம். அக உண்மையே புறத்தில் வேறான மாறுபாடு போன்ற தோற்றத்தோடு விளங்குகின்றது. அகம் நிலைத்த ஒன்று, புறம் நிலையற்ற மாற்ற தோற்றமுடைய ஒன்றாம். அகம் மண்ணெழில் என்றும் புறம் பொங்கெழில் என்றும் புகழ்வர். அகம் கடவுள் என்றும் புறம் தெய்வம் என்றும் செப்புவர். இயற்கை அழகு எங்கும் எவற்றிலும் வெளிப்பட்டு விளங்குகின்றது. இதிலும் கோர தோற்றத்திலும் கூட அழகை கண்டு களிப்பர் சிலர். ஒருவனுடைய மனோநிலையை பொறுத்ததே அழகின் தன்மை. எல்லாவற்றிலும் ஒரு வகை நியதி முறைப்படி புறத்தோற்றங்கள் வெளியாகின்றன. ஒரு சமயம் நியதி முறைக்கு மாறான தோற்றம் ஏற்படும்போது அதனை விசித்திரம் என்கின்றோம். சித்திரம் என்றால் அழகு தோற்றமே. விசித்திரம் என்னும்போது ஒரு மாறுபாடான எழில் தோற்றத்தை குறிக்கும். வினோதமானது, வேடிக்கையானது எனவும் பொருள்படும். இயற்கைக்கு மாறான தோற்றங்களை விசித்திர தோற்றமாக காண்கின்றோம். கடவுள் விதியால் விளங்கும் தோற்றங்களிலே சித்திர எழிலை கண்டு கழிக்கின்றோம். ஒரு சில இடங்களில் மாறான விசித்திர கோலங்களை பார்த்து வியக்கின்றோம். அதுவும் கடவுட்செயலின் அருட்திறன் வெளியீடேயாம். அத்திருவருள் பெற்று ஒருவன் உலக நீதி முறைக்கு மாறான அற்புத செயல் புரியக்கூடும். அதுவும் விசித்திரமேயாம். திருவருளால் எல்லாம் செயல்கூடும். இதனால் அருள்நிலை பெற்றவன் இயற்கையை மாற்றி புது தோற்றத்தை படைத்து நிலவச் செய்யக்கூடும். திருவருட்பூரணத்தால் நம் வள்ளற்பெருமான் மரணமில்லா பெருவாழ்வு பெற்றுள்ளார். இது கண்டு உலகமெல்லாம் ஆச்சரியப்படுகின்றது. இது விசித்திரமா? இயற்கைக்கு மாறான வியப்புச் செயலா? அற்புதமா என்றால் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. இதுவே திருவருட்சம்மதமான பக்குவத்தை நிகழ வேண்டிய ஒரு செயலேயாகும். உலகம் இதனை அறியாமல் இருந்து வந்தது இதுகாரும். இப்போது மரணமில்லா வாழ்வு வெளிப்பட்டுள்ளதை கண்டு அப்படியெல்லாம் நினைக்கின்றது. உண்மை அறிந்து கொண்டால் மன்னி வாழ்வுடன் விளங்கவே கடவுள் நியதி. அதற்கு மாறாக மனித உடலை விட்டு இறந்துபட்டு ஒழிவது திருவருட்சம்மதமே அல்ல. அப்படி இறப்பது தவறுதலே ஆகும். ஆகவே பலவகை பிறவிகளையும் தாண்டி அருள் இயல் வடிவில் இருந்து வாழ முனைவோம். அவ்வருளும் உதவும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு